12ஆம் வசனத்துல எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதாவது ஆண்டவர் எல்லோருக்கும் அவர் ஆண்டவர். ஒரு மதத்திற்குரியவர் அல்ல, ஒரு மொழிக்குரியவர் அல்ல, ஒரு தேசத்திற்குரியவர் அல்ல, ஒரு குடும்பத்திற்குரியவர் அல்ல. எல்லோருக்கும் அவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அவர் ஆண்டவர். நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், உங்களுக்கும் அவர்தான் ஆண்டவர். உங்களை அவர் சிருஷ்டித்தார். அதனாலதான் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தினந்தோறும் உங்களோடு பேசுகிறார். எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தா எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தேவைகளை சந்திக்க, குறைவுகளை நிறைவாக்க, உங்களுக்கு